ஜெனி, எங்கள் அக்கா ராஜி அக்கா வலையோசி என்னாச்சு. நாங்களாம் வந்து ஒரு இதுக்காக வந்தோம். மீன்ஸ் ஒரு முக்கியமான வேலைக்காக இங்கே வந்திருக்கிறோம். வந்துட்டு இதை அப்படியே பார்க்குறோம். இங்கே பாருங்க நேரத்தை விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. இது அப்படியே வீடியோவில் போட போகிறேன். வீடியோவில் போட்டுருவா. போடு. எங்கள் அக்கா வலையோசி அம்மாச்சி ரொம்ப நாள் கழிச்சு என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு என்ஜாய் பண்ணுறோம். இங்கே பாருங்க ஜெனிஸ் கிச்சனை, இங்கே பாருங்க ஜெனிஸ் கிச்சனை பார்த்தீங்களா? அவள் பண்ணுற சேட்டையை பாருங்க. ஜெனிஸ் கிச்சனோட சேட்டையை பார்த்தீங்களா? இப்போ பாருங்க அடுத்தது வலையோசி அம்மாச்சி சேர்ந்துட்டாங்க. நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தா அவ்வளோதான், 5 பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியெலாம் ஒன்றா இருந்தோம்னு வச்சுங்களேன், அது சந்தோஷத்துக்கு அளவே இல்லை எங்களுக்கெல்லாம். அவ்வளோதாம்மா குழந்தை விளையாடிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஓகே சொல்லுங்க சம்திங். என்ன சொல்லுங்க. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க இங்கே பாருங்க, இவ பண்ணுற சேட்டையை பாருங்க. இங்கே பார்த்துட்டே இருங்க என்னென்ன பண்ணுறா பாருங்க. அங்கே பாருங்க எங்கள் மாமா என்ன கறி பண்ணுறா பாருங்க. ஏய் அவர் வேலை அடிச்சிருக்கோம். எதா சொல்லு, ஹாய் சொல்லு. இன்னைக்கு இந்த மாதிரி நான் கடலை வந்து பார்த்ததே கிடையாது என்னுடைய வயசுக்கு. ஏதோ கடல் அலை எழும்பும், மழை பெய்யும் போது அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நான் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஜாலியான அனுபவம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்படி பார்க்குறோம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்கறது. சாந்தமான அலைகளுக்கு நடுவில் சீறி அடிக்கிற இந்த அலை சத்தம் பயங்கரமான ஒரு பயங்கரத்துக்கு காட்டுதான். எனக்கு பயமாக தான் காட்டுது. அதுவும் இந்த அந்திமாலை பொழுதுல இந்த மாதிரி அலை ஓசையும் அலை சத்தத்துடைய நேச்சுரலையும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்போ சுனாமி வரும்போதெல்லாம் எப்படி பயந்துருப்பாங்க அவங்களாம். ரொம்ப பயமாக இருந்திருக்கும். நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப இதுவாக இருக்குது எனக்கு.